வர்ற கூட்டத்தை பார்த்தா மொய் பணம்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த அண்டா பத்தாதாட்டு இருக்கு. பரவாயில்ல, வேற ஒரு அண்டா கூட வச்சு அதில் மொய் பணத்தை எல்லாம் போட்டுக்க வேண்டியதுதான். அடுத்த அண்டாவுக்கு தயாராகணும். ஹலோ ப்ளூ சட்டை சமையல், என்ன அங்கன்னு லுக்கு குக்கு இங்க வா. பெரிய கர்ண மகாராசா அப்படியே கவசம் கொண்டு வரதோட தான் இருப்பாரு. யாரா அவன் கோவலை கொண்டாந்து இங்க வச்சது? கொண்டு போய் உள்ள வைடா. ஏய், இத பார்த்தா உனக்கு கோவலை மாதிரியாடா இருக்கு? அண்டாடா, இந்த அண்டா வச்சு நான் எவ்வளவு வேலை செய்ய போறேன், நீ என்ன கோவலைன்னு இருக்க? இந்த அண்டா என்னோடது. கல்யாணத்துக்கு மொய் வைக்கிறதுக்கு இவ்வளவு கேவலமான பாத்திரத்தை தூக்கிட்டு வந்திருக்கான். இதில் அதிகாரம் வேற. ஒருவேளை இந்த வீட்டு வேலைக்காரனாக இருப்பானோ? காசு இருந்திருக்காது, அதான் அண்டா தூக்கிட்டு வந்துட்டான். ஒருவேளை இவன் விட்டு பாத்திரமோ பக்கத்து விட்டு பாத்திரமோ அதுவும் தெரியல. ஏய், அங்க நான் மைண்ட் வாய்ஸ் ஏதோ பேசிட்டு இருக்க. என்ன விஷயம் சொல்லுங்க. ஏடா, உன்கிட்ட என்ன ஐநாசம் விஷயமா பேச முடியும்? ஓ, போய் காப்பி கொண்டு வா. என்ன லுக்கு விட்டுட்டு இருக்க? போ, போய் கொண்டு வா. ஃபில்டர் காஃபியா கொண்டு வா. ஆமாம், யார் சார் நீங்கள்? வந்ததுலேருந்து பயங்கரமாக அதிகாரம் பண்ணுறீங்க. டேய், சமையல் கேட்டரிங் அட்வான்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டில் யாரு, பொண்ணு வீட்டில் யாரு, அந்த வீட்டில் யார் யார் முக்கியமான விஐபின்னு அவங்க டீட்டெயிலாம் வாங்கிக்க மாட்டியா? இல்லை சார், எங்கள் ஓனர் யார் யார் வேண்டியவங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காரு. ஆனால் நீங்கள் யாருன்னு அனுப்பலை. எது வாட்ஸ்அப்பா? நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? சரி, அதை விடு. இப்போ கண்டுபிடி. ஐயா யாருன்னு கண்டுபிடி பார்ப்போம். நீங்கள் அந்த மாப்பிள்ளை வீட்டு வேலைக்காரன் தானே? இது மாப்பிள்ளை வீட்டில் வேலை செய்கிறவனா? யோ, என்ன பார்த்தா மாப்பிள்ளை வீட்டு வேலை செய்யற மாதிரியா இருக்கு. எப்படியா அந்த வார்த்தை சொன்ன? சொல்லு. இல்ல, பாக்குறதுக்கு கருப்பா கேவலமா இருக்கிறதுனால ஒருவேளை மாப்பிள்ளை வீட்டுல வேலை செய்றீங்களோ, சமையல் வேலை செய்றீங்களோ, தோட்ட வேலை செய்றீங்களோ நினைச்சிட்டேன் சார். யோ 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 யோ, முதல்ல உன் எண்ணத்தை மாத்தியா? கருப்புனா ரொம்ப கேவலம் நினைச்சியா? கருப்புன்னு இருந்தாயே தமிழனோட அடையாளமே. கருப்பு எதில் இல்லையா? கண்ணோட கருவிலில் இல்லையா? தலை முடியல இல்லையா? பாக்குற இருட்டில் இல்லையா? யோ, நீ வேலை செய்யறே சமையல், அதுக்கு பயன்படுத்துறே கறி, அது கருப்பு தானே சார்? இப்பெல்லாம் கேஸ் சார். அடிங்க, இந்த பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் கிடையாது. ஆளையும் ஜைஸையும் பாரு. தம்பி இங்க வாப்பா. பாரு, ஆளை பார்த்தியா? வாட்ட சாட்டமா எவ்வளவு வெள்ளையா இருக்கான்னு. நானும் இந்த 4-5 வருஷமா இந்த கல்யாணம் பண்ணதுக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறேன். வரும்போது இந்த டேபிள் இவன் இங்க நின்று தொடச்சிட்டு தான் இருக்கிறான். நல்லா வெள்ளையா இருக்கேங்கிறக்காக இவனை இந்த மண்டபத்தோட ஓனன்னு சொல்லிடுவியா? இல்ல சார், பேஸ் கட்ட பார்த்தாலே தெரியும் சார். ஏய், ஓவரா பேசுறடா நீ, ரொம்ப ஓவரா பேசிருக்க. சார், வந்ததுல இருந்து காப்பி கேட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு சார். ஏய், என்னடா பாவி, மொத்த வார்த்தையில சுருக்கமா முடிச்சுட்ட. ஏண்டா, முதல்ல யாருன்னு கேட்ட? நான் காப்பி கேட்டேன், நீ தர மாட்டேன்னு சொன்ன. அப்புறம் அந்த வீட்டு வேலைக்காரனான்னு கேட்ட, இவனை கேட்டல. ஏன்டா இதெல்லாம் மறைக்கிற? டேய், அவர் இந்த வீட்டு மாப்பிள்ளையா? முதல்ல காப்பி கொண்டு வா போ. ஆமா, நீங்க யாரு? அருமண்டா, நாசமா போச்சு. பாத்தியா, இப்போ ஓண்டி வர்றான்ல, முதல்ல எல்லாரையும் அறிமுகப்படுத்தணும். டேய், இவங்கெல்லாம் கைராஜ் குடும்பத்தோட அண்ணன் தம்பிங்க. ஓ, அப்படிங்களா? மூத்தவங்க 2 பேரையும் தெரியும். இவங்களை இப்பதான் நான் பாக்குறேன். டேய், அவங்க மட்டும் தான் கைராஜ் குடும்பத்தோட தலைகளா? நாங்களும் அந்த குடும்பத்தோட பெரிய தலைங்க தான்டா. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? யாரு கேட்டாலும் நீ காப்பி கொண்டு வந்து கொடுக்கணும். ஏன் பிச்சைக்காரன் கேட்டா கூட நீ காப்பி கொண்டு வந்து கொடுக்கணும். ஏய், பிச்சைக்காரன் என்ன ஏன்டா பாக்குற? போ, போய் நல்லா ஹாட்டா நீட்டா டேஸ்டா போட்டு காப்பி கொண்டு வா. போ வாயா. நாலு இத்தனி நின்று பேச்சா பாரு. ஏங்க, எதுக்கு இதை தூக்கிட்டு வந்திருக்கீங்க? எதுக்கு தூக்கிட்டு வந்திருக்கனா? உனக்கு இந்த அண்டாவை பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொல்லணுமா? சொல்றேன். இது பொண்ணு வீட்டுக்கு மொய்யில இருக்க 1000 பேர் வருவாங்க. அவ கொடுக்குற காசையெல்லாம் என்ன ஜோப்படியா வைக்க முடியும்? அண்டால தானே வைக்க முடியும். அண்டால காசெல்லாம் போட்டு அமுக்கிட்டு நோட்ல எழுதண்டி மொய்ய. ஏங்க, இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? அதெல்லாம் பங்காளிங்க செய்வாங்க, மாமா மச்சான் செய்வாங்க. உங்களுக்கு என்னங்க? சாந்தி,
உமாவுக்கு மாமன் மச்சினா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாமே நான் தான். இவாரு ஒன்று சொல்ல கேட்டுக்கோ, எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன். இதெல்லாம் உனக்கு புரியாதுடி, சொன்னா கேளு போ. என்னமோ பண்ணி தொலைங்க, உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. ஆமா, திருத்த முடியாது. மகரைய பாரு. என்ன இந்த இடம் வந்தோன்னு ஏழ்ற ஆரம்பிக்குதே, கலெக்ஷன் ஆகுமோன்னு டவுட்டாக இருக்கே. கலெக்ஷனுக்கு நல்ல இடம் வேற இடமா பார்க்கணும். முதல்ல இடத்த காலி பண்ணுவோம். இனி எவன் கேள்வி கேட்குறேன் நானும் பா. அவங்க நினைச்சபடி எல்லாத்தையும் நடத்திட்டாங்கப்பா. நாளைக்கு அந்த பொண்ணு கல்யாணம் நடக்குதுப்பா. உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணி நம்மளை தலை பண்ணி வச்சிட்டாங்கப்பா. நீ என்ன பண்ண சொல்ற? நீ என்னத்த பண்ண சொல்ற? என்னங்க என்ன என்னவா பொண்ணு பெத்து தொலைஞ்ச ஒரு பொண்ண எளவு பெத்து தொலைஞ்சா பாரு. அவ அப்படியே இந்த கல்யாணத்தை அவதான் முன்னாடி நின்று நடத்துறாளாம். மீனாட்சியாக்கா மீனாட்சியாக்கா மீனாட்சியாக்கான்னு அந்த சிவஞான முன்னாடி பின்னாடியே போய் மும்மரமா பம்பரமா வேலை பார்க்கறாளா. அவன் சும்மா கல்யாணத்தை தடபுடலாம் நடத்துறாளா. அவன் விளக்கண்ண எனக்கு அப்படியே ஒரு உன்னை கொல்லணும். உன்னை முதல்ல கொல்லணும். கேவலப்படுத்துறீங்க. நான் பெத்து தொலைஞ்சிட்டேன். எல்லாமே ஆசாசியா வாழ தொலைஞ்சிட்டேன் என் பிள்ளைய. அதான் அதான் அமைதியா போறேன். என்ன பழப்பு ஏங்க, அவ என்னங்க பண்ணுவா? நான் கூட உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இங்க மூத்ததாரத்தோட ஒத்து போய் 2 குழந்தைங்களை பெத்து வளர்த்து என் பிறந்த வீட்டையே மறந்துட்டு நான் இங்க இருக்கலையா? அவளும் அப்படிதாங்க. இப்ப அவ அந்த வீட்டு மருமக. என்னதான் இருந்தாலும் ஒரு நல்லது கிட்டத்துல கலந்துக்காம பட்டும் படாம எப்படிங்க இருக்க முடியும்? சொல்லுங்க பாக்கலாம். அது சரி, அதான் வாய்களே சொல்லுவாள நான் உங்க பொண்ணுப்பா. உங்களுக்காக என்ன வேணாலும் கிளிப்பேப்பான்னு சொன்னால இது வரைக்கும் என்னத்த கிழிச்சா அவ? நினைச்சு நினைச்சு ஏதாவது பேசுறது சரியான ஆளுடைய. எனக்கே புரியலையே இன்னைக்கு வரைக்கும் என்னத்த பண்ணிட்டு இருக்கா, என்ன பண்ணி தொலைறான்னு எனக்கே தெரியலையே. சரியான தில்லாலங்கடி, சரியான தில்லாலங்கடி. ஆனா ஒரு விஷயம்டி, வீரமணிங்கிற பொண்ணுங்கிறதையும் தாண்டி கைலாசி குடும்பத்துக்கு வருங்களா செட்டில் ஆயிட்டா. அப்படியே ஆயிக்க வேண்டாம், அப்படியே ஆயிக்க வேண்டாம். அது ஒண்ணுதான் மிச்சம். என்னங்க நீங்க? அவளுக்கு உங்க மேல மதிப்பும் மரியாதையும் பாசமும் எப்பவும் குறையாதுங்க. அதே நேரத்துல புகுந்த வீட்டுக்கு பாதகமா எப்படிங்க நடக்க முடியும்? ஊர்ல சொல்லுவாங்க, குழந்தை பிறக்கலனா அந்த பொண்ணை பார்த்து ஒரு புழு பூச்சி கூட தங்கலன்னு. அது என்ன புழு பூச்சின்னு யோசிப்போம். புழுனா ஆம்பளை பிள்ளைங்க, பூச்சின்னா பொம்பளை பிள்ளைங்க. என்னதான் பிள்ளைங்க வளர்ந்தாலும் பொம்பளை பிள்ளைங்க பூச்சி மாதிரி ரெக்க முளைச்சு பறந்து தானங்க போகணும். புழுதான் வீட்டுல ஊறிக்கிட்டே இருக்கும். நம்ம பொண்ணு வாழ வந்த வீட்டுக்கு பறக்கணும் தானே. அது சரி, உன் புத்தி தானே அவளுக்கும் வரும். எங்க வேற என்ன புத்தி வரப்போம்? எனக்கு யார் இல்லைன்னு தானே இதெல்லாம் பண்ணிட்டாலே. நீங்க ஒருத்தன் படுத்த படுக்கையா ஆயிட்டான், இன்னொருத்தன் பிள்ளையா இல்லைன்னு ஆயிட்டான். இந்த பையன் ஒருத்தன் தான் இருக்கான், இவன் தான் எல்லாத்தையும் கூட மாட இருக்கான். அந்த ஆட்டம், அந்த திமிரில தானே எல்லாரும் ஆட்டம் போடுறாங்க. பாத்துதானா நான் யாருன்னு? யாரா? ஏதோ அன்னோன் நம்பர்ப்பா. ஹலோ, ஆமா சொல்லுங்க. என்னாச்சு? சொல்லுங்க, அவர் என்னுடைய பிரதர் தான். ஏதாவது பிரச்சனையா? அப்படியா? சரிங்க. தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க, ரொம்ப நன்றிங்க. இப்போ நான் உடனே வரேங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. அப்பா ஒரு சந்தோஷமான விஷயம்பா. என்ன இளவடா சொல்லி தோறடா. அப்பா ஹாஸ்பிட்டல் இருந்து ஃபோன் பண்ணாங்கப்பா. அண்ணனுக்கு நினைவு திரும்பிச்சாம்பா. அண்ணா டாக்டர் கிட்ட பேசிருக்காருப்பா. டாக்டர் சொல்றாங்க அண்ணனுக்கு முழுசா நினைவு திரும்பின்னு சொல்றாங்கப்பா. எழுத்து ஒண்ணு நம்ம எல்லாரும் கேட்டுக்கப்பா. அண்ணன் உங்களை, அம்மாவை, தங்கச்சிய எல்லாரும் கேட்டாரம்பா. அண்ணன் அவங்க தான் கால் பண்ணுங்க இப்போ. நிஜமாவடா சொல்ற? ஆமா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஐயோ, அக்காக்கு தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவா. ரெக்க கட்டில பரப்பா. கடவுளே, நான் வேண்டாத கோயில் இல்ல, ஐயோ செய்யாத பிரார்த்தனை இல்ல. இப்ப கூட கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அந்த சாமி கண்ணை திறந்துட்டாரு, என் மேல கருணை காட்டிட்டாரு. எனக்கு கையை ஓடல, கால் ஓடலே. எந்திரிச்சானா? படுத்த படுக்கையா எந்திரிச்சானா? அந்த
எத்தனை நாளா உனக்காக காத்துட்டு இருந்தேன். டேய், ஏன் பிள்ளடா கம்பீரமா வரப்பாடா என் பிள்ளை. சிங்கம்டா எவ்வளவு சிங்கம்டா. நடப்பாம்பாரு காஞ்சிபுரத்துல நடப்பாம்பாரு சிங்கம் மாதிரி என் பிள்ளை. சவால் யார்கிட்ட சவால் விடுறீங்க? சவால் பெரியவன் படுத்து தொலைஞ்சிட்டாரா? ஆலையில நினைச்சீங்களாடா? வந்து பாருங்கடா. என் பிள்ளை வட்டாண்டா நடுவ வச்சுக்கிறேன்டா. அவ்வளவு பெரிய வச்சுக்கிறேன்டா. வாங்கடா. என்ன நின்றுட்டுக்க? வடி எடுத்து போ 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 போ. என் பிள்ளை எந்திரிச்சிட்டா. என் பிள்ளைய சீக்கிரம் போய் கூட்டிட்டு வாங்க. அவங்க பிடிச்சதெல்லாம் செஞ்சு வைக்கிறேன். பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு. போ. சபாஷ். டேய் சிவனாடா, வாடா. கரவா. திரும்ப வந்தேடா. எத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன் உனக்காக. என் பிள்ளை இருக்காண்டா என் பிள்ளை வந்துட்டாண்டா. எத்தனை நாளா ஐயோ நீ பிழைக்க மாட்டேடா நினைச்சேன். வந்துட்டேடா. வந்துடுச்சு. எனக்கு வந்துருச்சுடா. எனக்கு வந்துருச்சு. எத்தனை கேவலமா ஆத்துருவாண்டா. போங்கக்கா போங்க. வாங்கம்மா வாங்க. உட்காருங்கக்கா. கொடுங்க கொடுங்க. உட்காருங்கம்மா. பரவாயில்லமா இருக்கட்டும். இங்க பாருங்கக்கா, நீங்க இங்கே இருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நான் கொண்டு வந்து தரேன். இங்க பாருங்க, ஏசி இருக்கு, ஃபேன் இருக்கு, போர் அடிச்ச டிவி கூட இருக்கு. நீங்க பார்க்கலாம். அங்கெல்லாம் வந்து அந்த மூஞ்சிங்களை பார்க்காதீங்க. அவங்க ஏதாவது பேசுவாங்க, அப்புறம் உங்க மனசு சங்கடப்படும். இட்ஸ் ஓகே ஆனந்தி, ஐ வில் டேக் கேர். நாட் அ ப்ராப்ளம். நீ இவ்வளவு தூரம் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கல, அதுவே போதும். சாரி, உனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. சும்மா அங்கேயும் இங்கேயும் போய் ஓடி ஓடி வேலை செஞ்சுட்டு இருக்காத. இந்த மாதிரி டைம்ல நிறைய ரெஸ்ட் எடு. ஓகே, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். சும்மா ஆனந்தி, ரொம்ப நன்றிமா. நீங்க கூடவே இருக்கிறது ஏதோ பெரிய பலம் வந்த மாதிரியே இருக்கு. நீ ஏதோ பானுவோட கூட பிறந்த தங்கச்சி மாதிரியே எனக்கு தோணுதுமா. இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் எங்க கூடவே ஒத்தாசையா இருமா. ஐயோ, என்னம்மா நீங்க இதெல்லாம் போய் ஒரு பெரிய விஷயமா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, நீங்களே இங்கே ரெஸ்ட் எடுங்க. நான் போய் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். பாத்து போமா. இந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்காளங்க. ஐயோ, என்ன புள்ள பெத்து வச்சிருக்க? அங்க மாமியா கிட்ட ஆன வாய பொழந்துகிட்டு இருக்கேன். அங்கிட்டு இங்கிட்டு அந்த வைரவானா அந்த கருப்பா இருப்பாருல, அவர்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பேக்கா குடுறான்னு புடிக்கிட்டு வந்து. சரி, பையன் பேசிட்டு வரட்டும். புள்ளையா நல்ல புள்ள பெத்து வச்சிருக்க. வானுகண்ணு, தான் ஆடலனாலும் தான் சதா ஆடுன்னு சொல்லுவாங்க. என்ன இருந்தாலும் பிறந்த பாசம் விடுமா என்ன? சொந்த அண்ணன் இல்ல, அதுக்காக கல்யாணத்துக்கு வராம இருக்க முடியுமா என்ன? அதான் கால்ல சக்கரத்தை கட்டிட்டு ஓடியாந்துட்ட. நீ வீட்டுல போட்ட சண்டைய பார்த்துட்டு எங்க நீ வரமாட்டியோ என்ன பயந்துட்டோம். எங்களுக்கு தெரியும்ல, மானு பார்க்கதான் தேனு கூடு மாதிரி கரடு மூடா இருக்கும். ஆனா மனசு இருக்க தண்ணி மாதிரி அழகான மனசு. போதும். இந்த கல்யாணம் என்னால நின்று போயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இங்க வந்திருக்கேன். ஆனா அதையே ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு வேற ஏதாவது டிராமா போடணும்னு நினைச்சீங்க, நடக்கிறதே வேற. உங்களதான், நீங்க தான் எங்க அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு இந்த போய் பித்தலாட்டத்துக்கெல்லாம் நீங்களும் ஒரு காரணம் தானே. ஐ டோன்ட் வாண்ட் ஆல் திஸ் டு பி ரிப்பீட்டட். புரிஞ்சுதா? நான் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிற ஒரு கெஸ்ட், அவ்வளவுதான். நான் போய் அந்த ஆள் கூட வாழணும் அப்படி இப்படின்னு உங்க மனசுல ஏதாவது எண்ணம் இருந்துச்சு, that's it. ஐயோ ஓவர். பானு, நீ கல்யாணத்துக்கு வந்ததே பெரிய விஷயம் தான். உன்னை போய் யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா? நீ கெஸ்ட் இல்லம்மா, விஐபி. நீ ஒன்னும் பேச வேண்டாம். அதே மாதிரி அவங்களும் எதுவும் உன்கிட்ட பேச மாட்டாங்க. ஏய், உன்னாலதான் இவ்வளவு தூரம் வந்து நிக்குது. இப்போ மண்டபம் வரைக்கும் வந்தாச்சு. இவ பாட்டுக்கு ஒட்டுது இல்லாம நின்னுட்டு இருந்தா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்களா? என்ன பேச்சு பேசுற நீ? ஐயா, என்னங்க நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? அதெல்லாம் பாத்துக்கலாம். எல்லாம் தாலி கட்டுற வரைக்கும் தானே, அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம கைக்கு வந்துடும். நான் யாராவது கேட்டா உண்மையை சொல்லிடுவேன். என்னால பொய்யெல்லாம் சொல்ல முடியாது.